குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களை இந்த காலை பொழுதில் சிந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 25/7/2026 ஜூலை மாதத்தின் சனிக்கிழமை. ஸ்ரீ பராவ வருடத்திலே ஆடி மாதத்தில் 9ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலத்திலே கிருஷ்ண ருது என்கிற முதுவேனிற் காலத்திலே, கடக மாதத்திலே சுக்லபக்ஷம் என்ற வளர்பிறையிலே ஏகாதசி திதியிலே மாலை 1:55 வரை, பின்பு துவாதசி திதி கொண்ட இந்த நாள் அனுஷ நட்சத்திரம் காலை 7:29 பின்பு கேட்டை நட்சத்திரம் கொண்ட நாளாக இந்த நாள் அமைகிறது. சர்வ ஏகாதசி, சயன ஏகாதசி, விஷ்ணு சயன ஏகாதசின்னு பேர். பாவங்கள் நீக்கிறது, மன அமைதி கொடுப்பது, செல்வ செழிப்பு கொடுப்பது, ஆன்மீகத்திலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த சர்வ ஏகாதசி, சயன ஏகாதசி. இந்த விஷ்ணு சயன ஏகாதசியினாலே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும். அப்படி எல்லாத்தையும் சித்த யோகமாக மாற்றி கொடுக்கும். காலையில 10:45 11:45 வரைக்கும் நல்ல நேரம், சாயங்காலம் 9:30 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், ராகு காலம் 9:10, குளிய 6:7, யமகண்டம் 1:30. கிழக்கு பக்கம் செல்பவர்கள் தயிரை பரிகாரமாக பயன்படுத்துவதும், கடக லக்னத்திலே 4 நாழி 7 வினாழி சூரியன் இருப்பதும், 6:02 சூரியன் உதய நேரமும், கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டம எஃபெக்டும் இன்னும் உண்டு. சூரியன் குரு உச்சம் என்று கடகராசியிலே, சுக்கிரன் கேது சிம்மம், விருச்சிகத்திலே சந்திரன், ராகு கும்பத்தில், சனி மீனத்தில், ரிஷபத்திலே செவ்வாய், புதன் வக்கர நிவர்த்தியாய் மிதுனம் என்று இந்த நாளில் கோச்சாரம் அமைய ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்க போது பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. மேஷ ராசியின் அஷ்டமத்திலே இன்னைக்கு சந்திரன் இருக்கிறார். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் நல்ல செய்கைகள் செயல்கள் செய்வதனாலே நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதையுமே அமைதியாக யோசித்து நிதானமாக செய்யும்போது தனக்கென தனியாக ஒரு இடத்தையே பிடித்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த நாளை அழகாக அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கிடுங்க. காலையில் விஷ்ணு சகஸ்ரநாமங்கள்லாம் கேளுங்க. சாயங்காலம் அவசியம் விஷ்ணுவின் கோயிலுக்கு சென்று 6 உயரத்துக்கு ஒரு துளசி மாலையை வாங்கி அவருக்கு சார்த்தி கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லி அவரை வணங்கி வாருங்கள். நிச்சயமாக மன அமைதியும் செல்வ செழிப்பும் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே. மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் தான் யாருன்னா ஒருத்தர் நமக்கு துணை இருக்காங்களா அப்படின்னு தேடும்போது கணவன் மனைவியுடைய அன்பு நிதர்சனமாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்று மனம் சாந்தமடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகும். அதில் உங்களுக்கு சந்தோஷம் மேம்படக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு உண்டு. 2ஆம் இடத்திலே புதன் இருப்பதனாலே நன்மைகளை பெறுவதற்கும், சூரியனின் 3ஆம் இடம் நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே குடும்பத்தின் கஷ்டங்கள் போன்றவைகளை இன்னைக்கு கொஞ்சம் விழாவாரியாக பேசி வீக்கெண்டில் கொஞ்சம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் இன்னைக்கு தாராளமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை ஸ்திரமான நாளாக மாற்றிக்கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. மேன்மையான பல விஷயங்களை நீங்கள் இன்றைக்கு செய்ய இருக்கிறீர்கள். மற்றவர்கள் செய்யாத காரியங்கள் உங்களால் அழகா முடியப்படும். ஸ்மார்ட்னஸ், அழகா சிம்பிளா செய்யணுங்கிற எண்ணத்தோட செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியை கொடுப்பதாக அமையும். ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விஷ்ணுவின் சயன ஏகாதசி நாளான இன்று அனந்த பத்மநாப சுவாமியை மனதில் நினைந்து ஒரு காரியங்களும் செய்ய ஸ்ரீ ரங்கநாதரின் பரிபூர்ண ஆசியினாலே வெற்றிகள் இலக்காக மாற்றிக்கொண்ட உங்களுக்கு அது சுலபமாக கிடைப்பதற்கு வழிவகுக்கும்.
67 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு உங்களுக்கு தொடர்ந்து பலனை கொடுப்பதாக அமைகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, உற்சாகமான நாள் இன்று. அனுஷ நட்சத்திரத்திலே சந்திரனின் பயணம், விருச்சிக ராசியிலே இருந்து கேட்டை நட்சத்திரத்திலே பயணம் செய்யக்கூடியதாகிறது. காலையில் 7:29 பின்னும் புதனுடைய சாரத்திலே போகக்கூடியது இந்த சந்திரன். புதன் நாளே நட்பு, சந்தோஷம், விகடம், சிரிப்பு, ஆனந்தம் அதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். 3ஆம் இடத்தினுடைய இதனால நிறைய கம்யூனிகேஷன் சந்தோஷத்தை கொடுப்பதாக அமைகிறது. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைக்கு சயன ஏகாதசி என்று ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வழிபட உங்கள் உற்சாகம் கரைபுரண்டு இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய வெற்றிக்கு வழி 4ஆம் இடமான சுகத்தை சார்ந்தது. அங்கிருந்து பார்க்கக்கூடியது செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார். செவ்வாய் லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். ஸோ தொழில்ஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய இந்த செவ்வாயின் பார்வையும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதனின் தன்மையும் உங்களுக்கு புரிதலோடு இன்னைக்கு காரியங்கள்லாம் செய்யும். எப்படிலாம் நான் புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் புரிஞ்சுட்டேன், இனிமேல் எனக்கு எது ஜெயம் அப்படிங்கிற மாதிரியே இன்னைக்கு இருக்கும். நல்ல நன்மைகள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அருமையான நாள் இன்று. ஏகாதசி விரதம் இருப்பதும் 4, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, ராசியின் 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் லாபத்துக்குரியவர் போகிறார். முயற்சி ஸ்தானத்துக்குள்ளர நிறைய அலைச்சல்கள், பிரயாணங்கள், இடப்பெயர்ச்சிகள், மாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளுக்கான இங்கே அங்கே அலைச்சல்லாம் உங்களுக்கு அசதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. குருவின் அருளாலே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு கிடைக்கும். சயன ஏகாதசி பாவங்களை நீக்கக்கூடியது, மன அமைதியை கொடுக்கக்கூடியது, செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது, ஆன்மீகத்திலே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனாலே இந்த நாளிலே விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் பண்ணுவதனாலே அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகும். 9, 11 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ள சிறப்பு உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, துலாம் அப்படின்னாலே நிறுவைன்னு அர்த்தம். எதையும் நிறுத்தி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களை வைத்திருப்பதனால துலாபாரம் அப்படின்னு சொல்லுவோம். குருவாயூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த கோயில்களிலே துலாபாரம் வைத்திருப்பாங்க. எடைக்கு எடை நம்ம எழுதி வைப்போம். தொல்லைகள் எல்லாம் நிறைய இருக்கு சார், எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி துலாநாரத்தில் துலாபாரம் கொடுக்குறேன்னு வேண்டிட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய நிறைக்கு நிறை பொருட்களை அந்த கோவில்களுக்கு நீங்கள் தானமாக அளிக்க அது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக மாறிடும். அது தொல்லையை நீக்குவதற்கு ஒரு பரிகாரமாக வச்சுக்கலாம். நீங்கள் சயன ஏகாதசியும் போது காசே இல்லாமல் அமைதியாக உட்கார்றது, மன அமைதியுடன் விரதம் இருந்தால் வெற்றி நிச்சயம். 9, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, குடும்பத்திலே இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்ப்பதற்கான வழிகளில், வெற்றிகளுக்கான வழிகள், விசாக நட்சத்திரத்திலே இருந்த இந்த சந்திர பகவான் இன்றைக்கு அனுஷ நட்சத்திரத்திலே பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போதும் பின்பு கேட்டை நட்சத்திரத்திலே வரும்போதும் உங்களுடைய வாழ்க்கையில ஆக்கப்பூர்வமான ஆர்வம் பூர்வம் கொண்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறத பார்க்கிறோம். முக்கியமா இந்த விஷ்ணு சயன ஏகாதசியின் போது நீங்கள் எவ்வளவு தூரம் வாழ்க்கையிலே வெற்றியின் இலக்கை அடைய போகிறீர்கள் என்பதை காட்டுவதனாலே ஆக்கங்கள் அதிகமாக காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சயன ஏகாதசியின் போது விரதம் இருப்பதனாலே ஆரோக்கியம் மேம்படும்.
வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. அஷ்டமத்துக்குரியவர் இந்த சந்திரன். இன்றைய நாளிலே அனுஷ நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரமான 12ஆம் இடத்தில் விருச்சிக ராசியை பயணம் செய்கிறார். அங்கே குருவின் பார்வை இருப்பதனாலே எதையும் கத்துக்கணுங்கிற ஆர்வத்தை கொடுப்பார். கற்றுத்தெறிந்தல் அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்புறம் தான் எதையும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதனுடைய மெரிட் டிமெரிட் உங்களுக்கு புரியும். அப்படி தெரிந்து கொண்டு செய்யக்கூடிய சூழ்நிலையை இன்றைய நாள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கிறார் குரு பகவான். சனிவாரமான இன்றைக்கு கொஞ்சம் காலையில் மரக்கன்றுகளை நட்டுவிட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதை வச்சுட்டு நீங்கள் வாட்டு மற்ற காரியங்களாக செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்த நிலையிலே அது வளர வளர உங்கள் வாழ்வை நிலையும் மாறிக்கொண்டே இருக்கும். சர்வ ஏகாதசியான இன்று விஷ்ணு பகவானை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. சந்திர பகவான் லாபத்தில் இருக்க செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார். 5ஆம் இடத்தின் செவ்வாய் பார்ப்பது மட்டுமல்லாமல் புதன் வக்கரகதியிலே இருந்து நிவர்த்தியானவர் மீனராசியை பார்த்து கொண்டிருப்பதும், மீனராசியில் தனுசு ராசியை பார்த்து கொண்டிருப்பதும், சூரியனும் உச்சம் பெற்ற குருவும் உங்கள் ராசியை பார்ப்பதும் பல நட்பு வட்டாரங்களை அதிகப்படுத்தி கொடுப்பதாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நட்புக்கு சாதகமாக நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையை காட்டுறது. அதனால் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். 8-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் புதனின் சாரத்தை கொண்ட விஷ்ணுவை வழிபடுவதும் நன்மையை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. 6ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே அமர்வதும், அவரை செவ்வாய் பார்ப்பதும், செவ்வாய் 4ஆம் இடத்திலே பார்க்கிறார். கேந்திர பார்க்கும் கவலையை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கவலையை மனதிலே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. பரபரப்பாக எதையும் செஞ்சிடணும்னு என்ன வந்ததுன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிங்க. இது இம்பார்ட்டண்டா, முக்கியமா, வேணுமா அப்படிங்கிற 4 வாட்டி கேட்டுக்கிடுங்க. தேவையில்லாத போது அதுக்குள்ளார போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது பாருங்க. சயன ஏகாதசியான இன்னைக்கு பெருமாளை வழிபடுவது ரொம்ப சிறந்தது. அதுபோல இன்றைய நாளில் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால மரக்கன்றுகளை நட்டு இந்த நாளை துவங்குவதனால பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமாக மனசில் அமைதி, ஆன்மீகத்தில் முன்னேற்றம், பாவங்கள் நீங்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. உங்க ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். உள்ள சனி பகவான் இருக்கிறார். ராசியினுடைய 9ஆம் இடத்திலும் லாபஸ்தானத்திலும் குருவின் பார்வை இருக்கிறது. அதனால சுகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இன்னைக்கு சயன ஏகாதசி அப்படிங்கிறதுனால விஷ்ணு பகவானை படுத்துண்ட கோலம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கிறது, ஆனந்த பத்மநாப சுவாமிகளாக பார்ப்பது, அதனால் உங்களுக்கு மனதிலே சுகத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஆன்மீகத்திலே முன்னேற்றமும் கொடுப்பார். இது உங்களுக்கு நல்லதை தரும், மன அமைதியை தரும். ஒரு நல்ல ஆளுநர மாலையை வாங்கிட்டு சுவாமிக்கு சாயங்காலம் சாத்தி விட்டு அவரை வணங்கி வாருங்கள். 5-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.